அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி, அதாவது நாளைய தினத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பிறக்கிறதுங்க. தமிழ் மாதங்களில் மிகவும் சிறப்புக்குரிய மாதங்களில் ஒன்றாக திகழ்வது அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப சுவாமிக்கும் மிகுந்த சிறப்புக்குரிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நாம் கார்த்திகை தீபம் ஏற்றி கார்த்திகை வழிபாட்டை நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதம். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் சுவாமியை தரிசனம் பண்ண ஐயப்ப சுவாமிக்கு மாலையிட்டு பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு மகத்துவங்களும் சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகிறதுங்க. நவ கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாத பிறப்புலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் வேறுபட்டு காணப்படும். ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு ஒவ்வொரு நகர்விலையும் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பார்வை, சேர்க்கை, கூட்டணி, பெயர்ச்சி, இப்படி ஒவ்வொரு நகர்வுகள்லையும் ஒவ்வொரு துளிகள்லையும் நமக்கான பலன்கள் வேறுபட்டு கொண்டே இருக்கும். அந்த வகையில் கார்த்திகை மாதத்தினுடைய பிறப்பு அப்படிங்கிறது சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியாக விளங்குகிறது. சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் இருந்து கார்த்திகை மாதத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டத்தை தான் நாம் கார்த்திகை மாதத்தினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாயின் அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் சூரிய பகவானும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் மற்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி நிறைவு பெறுகிறது. புதன் பகவானினுடைய வக்ர நிவர்த்தி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி பார்த்தோன்னா சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியும் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். இவ்வாறாக முக்கிய கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, பெயர்ச்சி, சேர்க்கை இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் வேறுபட்டு காணப்படலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 12 ராசிகளில் முதன்மையான ராசியான முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். இது நாள் வரைக்கும் சாதகமற்ற நிலையில் இருந்த பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு செயல்கள், காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக இனி உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியானது, அதாவது வக்ர நிவர்த்தியாவது உங்களுக்கு சில சங்கடங்களையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தினாலும் கூட குரு பகவானினுடைய சஞ்சாரம், சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் போன்ற மற்ற கிரகங்களினுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தாலும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா மிகச் சிறப்பாகவே அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மருந்துக்கு, அதாவது நெடுநாளைய நோயால் கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கு மருந்தில் கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும்
பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் ரீதியாக நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள் மற்ற இவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மை அடைந்தாலும் குடும்பத்தாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். பணவரவு அப்படிங்கிறது வந்து திருப்திகரமாக இருக்காது, இது ஓரளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாகவே குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியை கடைபிடித்து பிரச்சனையில இருந்து தப்பித்து கொள்ள பாருங்க. உடல் நலனில் இருந்து வந்த கோளாறுகள் படிப்படியாக நீங்க பெறும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்தவித வாக்குறுதியும் அளிக்க வேண்டாம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகுதான் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியாக செல்வதே சால சிறந்தது. அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும்பொழுது வேலை உத்தியோகத்தில் பார்க்கும்போது வேலை பளு அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்ல பெயர் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். புதிய வேலைக்கு எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருப்பதே நல்லது. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது நன்மையை தரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காதுங்க. புதிய முதலீடுகள் எதையுமே தற்போதைக்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது தரும். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. உடன் இருப்பவர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல நினைவாகவே இருங்க. அதாவது கடுமையான முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே சரிங்க, கொஞ்சம் அதிகமான கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. பண வரவு அப்படிங்கிறது வந்து சீராக தான் இருக்கும். அதிகமாகவோ இல்லை அதிர்ஷ்டமாகவோ இல்லை உங்களை திருப்திப்படுத்துகிற வகையிலேயோ இருக்காது. ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் ஏற்பட செய்யும். சேமிக்க முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபரால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது நன்மையை தரும். உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சிறு உடல் உபாதைகள் கூட பெரிய அளவில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தைரியத்துடன் செய்வதன் மூலமாக கண்டிப்பான முறையில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீங்க. நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு திருமண யோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் வேறு வேலைக்கு மாற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இது ஒரு சாதகமான காலமாக அமைய போகிறது இல்லை. அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளுங்க. புதியதாக வேலை தேடுபவர்கள் சிறு சிரமங்களும் கால தாமதத்திற்கு பிறகே தான் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய சலுகைகளும் அனுகூல பலன்களும் பணியிடத்தில் நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க. அதனால் தற்போதைக்கு தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையோ அல்லது வந்து பெரிய அளவில் முதலீடு செய்கிறதையோ இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து சொத்துக்கள் வாங்குறதுல வந்து முதலீடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுலேயும் கொஞ்சம் சிந்தித்து நல்லா யோசித்து நன்கு ஆராய்ந்து பார்த்து இந்த விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து திருமண தடை விலகி
விரைவிலேயே திருமண சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயலாற்ற வேண்டியது அவசியங்க. பணவரவு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் அதைவிட அதிகமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாவீங்க.